வணக்கம். இன்னைக்கு இந்தியாவின் சுதந்திர நாளை முன்னிட்டு நான் எனக்கு பிடிச்ச இந்தியன் தாத்தாவை பற்றி தான் பேசுவேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிச்ச ஒரு சுதந்திர போராளி. இவர் ஜனவரி 23, 1897 ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி என்ற பெங்காலி குடும்பத்தில் பிறந்தவர். இவர் விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ணாவின் ஆன்மீக கொள்கையில் பிடிப்பு கொண்டவர். போஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இந்தியாவின் IASக்கான டிகிரியை முடித்தவர். ஆனால் பிரிட்டிஷ்க்கு கீழே நான் எதுக்கு வேலை செய்யணும்னு அந்த டிகிரியை கூட பெற்றுக்கொள்ளாமலேயே வந்துட்டார். பிறகு இந்தியாவுக்கு வந்த அவர் மகாத்மா காந்தியால் உருவாக்கப்பட்ட காங்கிரஸில் இணைந்து ஜவஹர்லால் நேருவுடன் நல்ல நட்புறவு கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் யூஷுவல் பிரிட்டிஷை எதிர்த்ததுனால சிறையில் அடைக்கப்படுறாரு. 1938 அவர் காங்கிரஸ் தலைவராகவும் நியமிக்கப்படுறாரு. ஆனால் அவரோட கோட்பாடுகள் காந்தியின் அஹிம்சை கொள்கைக்கு எதிராக இருந்ததுனால இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனது தலைவர் பதவியிலிருந்து வெளியேறாரு போஸ். ஆனால் அதோட தனது போராட்டத்தை நிறுத்தாமல் ஃபார்வர்ட் பிளாக் என்கிற அமைப்பை உருவாக்கி அதில் போஸ் அகில இந்திய தலைவராகவும் தமிழர் பசும்பொன் முத்துராமலிங்கம் தமிழக தலைவராகவும் செயல்படுறாங்க. அந்த அமைப்பின் கூட்டத்தில் ஒரு நாள், அடுத்த பிறவியில் நான் ஒரு தமிழனாக பிறக்கணும்னு போஸ் சொன்னது இன்னமும் நம்மளை உச்சிக்குளிர தான் வைக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ரத்தத்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தரேன்னு போஸ் சொன்ன வார்த்தைகள் அஹிம்சையை காட்டிலும் இளைஞர்களின் சுதந்திர உணர்வை தட்டி எழுப்பியதுன்னே சொல்லலாம். மீண்டும் பிரிட்டிஷ்க்கு எதிராக கூட்டத்தை சேர்த்ததால போஸ் சிறையில் இடப்படுறாரு. This is Subhash Chandra Bose speaking to Indians in East Asia. Freedom-loving Indians begins to flow. Will India attain her freedom? Inqilab Zindabad. Azad Hind Zindabad. 1940 அதாவது 2ஆம் உலகப் போர் போது பிரிட்டிஷ் படுந்தோல்வி அடைஞ்சு வந்தாங்க. அதனால பிரிட்டிஷ்க்கு எதிரான நாடுகளோடு இணைந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தரலாம் என்ற எண்ணத்தோட உண்ணாவிரதம் இருந்து ஜெயிலில் இருந்து விடுதலை ஆகிறாரு போஸ். உடனே ஆப்கானிஸ்தானின் தலைநகரான கபூலுக்கு மாறு வேடத்தில் போய் அங்கே ஹிட்லரின் எதிர்பாராத அழைப்பு வந்தவுடன் ஜெர்மனிக்கும் போறாரு. அங்கு அவருக்கு அதீத வரவேற்பு வழங்கியதோடு இந்தியாவின் சுதந்திரத்திற்காக நானும் உதவுறேன்னு ஹிட்லரும் வாக்களிக்கிறாரு. இப்படியே அவரோட தலைமைத்துவத்தினால 4000 படைகள் கொண்ட ஓர் இந்திய இராணுவத்தையே உருவாக்குறாரு போஸ். அவரோட கொள்கையே மாறுபட்டது தாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க இந்தியர்கள் தான் போராடணுன்ற அவரோட கொள்கை தான் என்ன ஈர்த்தது. 1943 சிங்கப்பூர்ல சுதந்திர இந்திய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குறாரு. அதில் போஸ் பிரதமர் மற்றும் இராணுவ தளபதியாகவும் பெண்கள் படை தளபதியாக மேஜர் லட்சுமி சுவாமிநாதன் அவர்களையும் நியமிக்கிறாரு. இப்போ இந்திய தேசிய இராணுவத்துல 50,000 போர் வீரர்களும் 1500 அதிகாரிகளும் இருக்காங்க. 21 அக்டோபர் 1943 சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜியாக உலகம் முழுதும் அறியப்படுறாரு. அதோட 1944 அவரோட இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் இந்தியாவின் சில இடங்கள்ல பிரிட்டிஷோட போரிட்டு அதுல வெற்றியும் பெற்றாங்க. இதுதான் நேதாஜியோட மட்டும் இல்லாம உலக வரலாறையே திருப்பி போட்ட ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். 1945 உலகத்தையே அதிர வைத்த ஒரு ஆண்டு. 2ஆம் உலக போர்ல பிரிட்டிஷோட அமெரிக்காவும் கூட்டணி சேர்ந்து ஜெர்மனியை தாக்கி ரஷ்யா பெர்லினை கைப்பற்றியது. இதை அறிந்த ஹிட்லர் தான் தப்பிக்க வழியே இல்லைன்னு தெரிஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இதை கேள்விப்பட்ட நேதாஜி மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு போய் தன்னோட தேசிய இராணுவ படைகளை சந்திச்சு அவரோட ரேடியோவில் இந்திய மக்களுக்கு 2 செய்திகளை சொல்லி நிச்சயம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு ஜெய்ஹின்னு சொல்லி ஜப்பானுக்கு பறக்கிறாரு. ஜப்பானுக்கு பறந்த அவர் மரண செய்தியாக தான் இந்திய மக்களிடம் வந்தடைஞ்சிருக்காரு. ஜப்பான் அரசாங்கமே ஆஃபிஷியலாக விமான விபத்தில் தான் இந்த மரணம் ஏற்பட்டுச்சுன்ற செய்தியை சொன்னாலும் இந்தியர்கள் அதை ஏற்க மறுத்தாங்க. தங்களோட தலைவர் கண்டிப்பாக திரும்பி வருவார்னு காத்துட்டு இருந்தாங்க.
அதன் பிறகு 1946 ஜான் ஜி ஃபிஜஸ் என்ற பிரிட்டிஷ் ஆஃபீஸர் நன்மோன் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் மீண்டும் விசாரணை செஞ்சிருக்காரு. அப்போ நேதாஜிக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் தொயோசி சொருத்தோ அவர்கள் நேதாஜியின் உடல் முழுதும் தீக்காயங்களா இருந்ததாகவும் அவர் இங்கிலீஷ்ல தான் பேசினதாகவும் ஜப்பான் நேரம் இரவு 7-8க்குள்ள சுயநினைவிழந்து இயற்கை எய்தியதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த வீடியோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சின்னா, இந்தியாவோட சுதந்திரத்திற்கு மலாயாவும் அதீத பங்களிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நேதாஜியோட ஐஎன்ஏ அதாவது இந்திய தேசிய இராணுவத்தில் எப்படி அவ்வளோ பேர் சேர்ந்தாங்கன்னு தெரியுமா? இந்த இராணுவத்தில் முக்காவாசி இருந்தது ஈஸ்ட் ஏஷியா இந்தியர்களும் இந்திய இராணுவ கைதிகளும் தாங்க. இதில் மலாயாவை சேர்ந்தவர்கள் மட்டுமே 20,000 இராணுவர்கள் இருந்ததா சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ மலாயாவில் மெஜாரிட்டி பாப்புலேஷனே தமிழர்கள் தான். இதனால தான் அவரோட படையில் தமிழர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஆத்தென்டிக்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.